ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோ போகலாம். நேற்றுட்ரா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மினிட்ரா வந்து 984 ரிசல்ட்டுங்க. நாம் வந்து என்ன கொடுத்தோம் அப்படின்னா, ஆல்போர்டில் நம்ம 9 கொடுத்துருந்தோம், அதே மாதிரி 8 கொடுத்துருந்தோங்க. ஆல்போர்டு பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுத்த ரெண்டுமே பாஸுங்க. அதே மாதிரி நம்ம என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொடுத்த நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த 98 பார்த்தீங்கன்னா 98 அந்த ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்தது வந்திருக்குதுங்க. 98 பாஸு நேற்று நம்ம கொடுத்த ரிசல்ட்டில். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சொல்லியிருந்தோம் மந்த்லி சார்ட்டை கொஞ்சம் பார்க்கணும் மாதத்துக்கு முதல் நாளுங்கிறப்ப நேற்று அது மாதிரி தான் சொல்லி கொடுத்துருந்தோம். பார்த்தீங்கன்னா மந்த்லி சார்ட்டில் 893 நம்ம இதை வச்சு தான் நம்ம நேற்று வந்து நம்ம ஆல்போர்டில் வந்து 9, 8 கொடுத்துருந்தோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மாற்றி வந்தால் எப்படி வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். அதே மாதிரி நேற்று வந்து சொன்ன மாதிரியே நம்ம நேற்று வந்து பாஸ் ஆகிடுச்சுங்க. நம்ம மந்த்லி சார்ட்டில் நேற்று 893 வச்சு தான் நம்ம நேற்று கொடுத்தோம். இது வந்து அப்படியே நம்ம சொன்ன மாதிரியே 98 நேற்று பாஸ் ஆகிடுச்சுங்க. அதனால் இன்றைக்கி என்ன ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 353. இப்போ அப்படிங்கிறப்ப 353 இப்போ டபுள்ஸ் 3 வந்திருக்கு. அதனால் இன்றைக்கி 3 வருவதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இயர் சார்ட்டில் பாருங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதி என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா 545 பார்த்துட்டு இங்கேயும் டபுள்ஸ் வந்தது. அது 5. அப்போ நம்ம கணக்கில் எடுத்துக்கிறது 3, 5 கணக்கு உள்ள கலந்துக்கலாம். பார்த்தீங்கன்னா பெண்டிங் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் அதிக நாள் பெண்டிங் வந்து 2, 7, 8, 3. அதே மாதிரி 3 பாருங்கள், நம்ம பி போர்டில் 40 நாள் பெண்டிங் இருக்குது. நம்ம இன்றைக்கி உள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 9 பாருங்கள் 32 நாள் பெண்டிங் இருக்குது. அப்போ 9 வந்து பார்த்திங்கன்னா சண்டே ரிசல்ட்டில் வந்த ரிசல்ட்டு. அதனால் கண்டிப்பாக 9 உள்ளே வருங்க, பி போர்டில் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 4 வந்து 18 நாள் பெண்டிங் இருக்குது. 6 13 நாள் பெண்டிங் இருக்குது. அதேமாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் அதிக நாள் பெண்டிங்னு பார்த்தீங்கன்னா 8, 9, 5. இதை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு கொடுக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா ஏ போர்டு பொறுத்த வரைக்கும் நம்ம விஷயங்களில் 2, 7, பி போர்டு பொறுத்த வரைக்கும் 4, 9, சி போர்டு பொறுத்த வரைக்கும் 8, 3. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா ஏபி, பிசி, ஏசி ஆளில் கொடுக்குறோம் 48, 93, 43, 98, 39, 24. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா 79, 47, 92, 28, 73, 49. நம்ம வந்து 12 நம்பர் தான் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஏபி, பிசி, பிசியில் வந்து எப்படி நம்பர் எடுத்துக்கலாம் பார்த்துட்டு அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று பிசி கரெக்டாக வந்திருக்கு. அதே மாதிரி பிசி, ஏபி வந்து எப்படி நம்ம பெண்டிங் லிஸ்ட் சார்ட்டாக காட்டுறப்போ அதை பெண்டிங் பார்த்துட்டு ப்ளே பண்ணுங்கள். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஏபிசி பொறுத்த வரைக்கும் நேற்று ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 984, 9க்கு பவர் 4, 8க்கு பவர் 3, 4க்கு பவர் 9. அப்போ பார்த்தீங்கன்னா 439 ஏபிசி ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா ஏபிசி பொறுத்த வரைக்கும் 248, 793, 394. ஃப்ரெண்ட்ஸ், ஏபிசி பொறுத்த வரைக்கும் 849, 547, 165. பார்த்தீங்கன்னா ஏபிசியில் நம்ம பெண்டிங் லிஸ்ட்டை வச்சு ஒரு நம்பர் எடுத்துருக்கோம் 935. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பார்த்தீங்கன்னா ஆல்போர்டு பொறுத்த வரைக்கும் நம்ம விஷயம் என்ன 5, 3 பார்த்தீங்கன்னா 9. இது வந்து பார்த்திங்கன்னா 9 வந்து சப்போர்ட்டில் போகும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பார்த்தீங்கன்னா ஆர்மிட்ரா பார்த்தீங்கன்னா 334. நம்ம வந்து ஆல்போர்டில் என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 கொடுத்துருந்தோம். 4 வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா மந்த்லி சார்ட்டை நம்ம ரெகுலராக பார்க்கணும். மந்த்லி சார்ட்டில் பாருங்கள், இன்றைக்கி ஆகஸ்ட்டில் 2ஆவது நாள். ஆகஸ்ட் 2 பாருங்கள் என்ன ஜூலையில் 2ஆம் தேதி என்ன வந்திருக்கு அதை கன்சிடர் பண்ணணும். அதில் பாருங்கள் 410. அப்போ 410 நேற்று வந்து பார்த்திங்கன்னா இப்போ 148 4 உள்ளே வந்துருந்துச்சு. அதேமாதிரி 410ங்கிறப்ப இதில் 4, 1, 0 நம்பர் உள்ளே வந்து பாஸ் ஆகலாங்க. அதனால் அதையும் கன்சிடர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இயர் சார்ட்டில் பாருங்கள் நம்ம என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்மிட்ராவுக்கு இயர் சார்ட்டில் 962. அதனால் அதையும் கணக்கில் வச்சுக்கணும். 9, 6, 2 இந்த நம்பர் உள்ள வரதான் நம்ம அதையும் அனலைஸ் பண்ணணும்.
ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்மி ட்ராவில் பெண்டிங்னு பார்த்தீங்கன்னா 4 வந்து 29 நாள் பெண்டிங் இருக்குது, 5 34 நாள், 6 11 நாள் பெண்டிங் இருக்குது. பி போர்டு பொறுத்த வரைக்கும் அதிக நாள் பெண்டிங் நம்ம பார்த்தா 2, அதே மாதிரி 5 16 நாள் பெண்டிங் இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 9 வந்து 8 நாள் பெண்டிங் இருக்குது. அது எப்பயுமே வந்து 6 9 5 இதெல்லாம் வந்து டிஆர் பொறுத்த வரைக்கும் இந்த 9 5 6 0ங்கிறது ரெகுலராக உள்ளே வரக்கூடிய நம்பர், அதையும் கன்சிடர் பண்ணணும். சி போர்டு பொறுத்த வரைக்கும் அதிக நாள் பெண்டிங் பார்த்திங்கன்னா 1, அதே மாதிரி 8. ஓகேங்களா? இதை வச்சு தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இன்றைக்கி போர்டு எடுக்க போகிறோம். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கெஸிங் என்ன பண்ணோம் 4 6, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 5 2, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 0 9. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஏசி ஆனில் இருக்கிறோம் 50 29 89 20 59 45. 2 டிஜிட் பொறுத்த வரைக்கும் 62 65 42 40 69 88. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 2 டிஜிட்டில் 10ங்கிற நம்பர் வந்து உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். ஏன் அப்படின்றதுக்கான காரணத்தை இப்போ நம்ம சொல்லிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இயரில் வந்து கேட்டது வந்து 962. ஓகேங்களா? மந்த்லி கேட்டது 410. போன வாரம் சண்டே வந்து 810. அதே மாதிரி போன வாரம் சாட்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா 107. ஓகேங்களா? அப்போ பாருங்கள், இதில் வந்து 10 இங்கே பாஸ் ஆகுது, அதே மாதிரி சண்டே ரிசல்ட்லேயும் இங்கே 10 பாஸ் ஆகுது, மந்த்லி 10 பாஸ் ஆகுது. ஓகே, அதனால் வந்து 2 டிஜிட்டில் 10ங்கிற நம்பர் உள்ளே வரலாம், அல்லது மாற்றி கூட பாக்ஸ் மாதிரி ஏதோ ஒன்று கூட வரலாம். ஓகேங்களா? 1 0ங்கிறது உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ரிசல்ட் வந்து 334, 3க்கு பவர் 8, 3க்கு பவர் 8, 4க்கு பவர் 9, 889. இதில் 89 கூட 2 டிஜிட்டில் வரலாம், 89 கணக்கில் எடுத்துக்கோங்க. இல்லை அதே மாதிரி 88 கணக்கில் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏபிசி பொறுத்த வரைக்கும் 450 629 250. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 925 102. ஓகேங்களா? 10ங்கிற நம்பர் இப்படி வரலாம். ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ் ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கெஸிங் என்ன அப்படின்னா 0 1 சப்போர்ட்டுக்கு 2. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கேஎல் மற்றும் டிஆர் நம்பர் போகணும். இந்த நம்பரை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. 73 391 63 722 ஹாய்னு மெசேஜ் போட்டிங்கன்னா எல்லா டீட்டெயிலும் அனுப்பிச்சிடுவாங்க. உங்களுக்கு வின்னிங்கான அமௌண்ட்டை அடுத்த 6 மாதத்தில் அக்கௌண்ட் கிட்ட மற்ற கம்பெனி மாதிரி இல்லைங்க, இது நேரடி கம்பெனினால அமௌண்ட் கரெக்டாக கொடுத்துருவாங்க, நம்பி போடலாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம வந்த ரிசல்ட் 8 மணி நம்பர் 124. நம்ம ஆல் போர்டில் கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் நம்ம கொடுத்தது 1 2 4 அப்படி கொடுத்துருந்தோம். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ளே பாஸ் ஆகிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி நம்ம ஏபியில் வந்து கொடுத்துருந்தோம் 12 வந்து பார்த்திங்கன்னா ஏபியில் அப்படி பாஸ் ஆகிருக்குங்க. நம்ம பார்த்திங்கன்னா ஏபியில் 12 பாஸு. அதே மாதிரி ஆல் போர்டு 1 2 4 கொடுத்துருந்தோம், அதுவும் பாஸுங்க. பார்த்திங்கன்னா மந்த்லி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா ஜூலை 2ஆம் தேதி பாருங்கள் 733. நேற்று வந்து பாருங்கள் 3 நம்பரில் ஒரு நம்பர் 4 பாஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 733 7 3 உள்ளே வருவதுக்கான வாய்ப்பு இருக்குது. இயர் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயரில் பாருங்கள் 0 1 4. நேற்று பாருங்கள் இயரில் வந்தது பார்த்து 4 அப்படி இறங்கியிருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி 4 இறங்கணும்னு சொல்ல முடியாது, அதனால் 0 1 4 கணக்கில் வச்சுக்கோங்க. நம்ம முந்தையே சொல்லியிருக்கோம்லவா 10ங்கிற நம்பர் உள்ளே வருது அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா 6 மணி ட்ராவலில் 10ங்கிற நம்பர் உள்ளே வருது. அதே மாதிரி பாருங்கள் 8 மணி ட்ராவலையும் 0 1ங்கிற நம்பர் உள்ளே வருது. அதனால் வந்து இப்போ 6 மணி ட்ரா வந்தாலும் 8 மணி ட்ராவலையும் 10 உள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் பெண்டிங் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் அதிக நாள் பெண்டிங்னு பார்த்தீங்கன்னா 3 4, அதே மாதிரி 7 6. அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் அதிக நாள் பெண்டிங் பார்த்தீங்கன்னா 8, அதே மாதிரி 1, அதே மாதிரி 7. சி போர்டை பொறுத்த வரைக்கும் அதிக நாள் பெண்டிங்னு பார்த்தீங்கன்னா 22 நாள் பெண்டிங் 2 இருக்குது. அதே மாதிரி 6 வந்து 12 நாள் பெண்டிங் இருக்குது. 0 வந்து 14 நாள் பெண்டிங் இருக்குது. இதை வச்சு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஏ போர்டு பி போர்டு சி போர்டு வந்து நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 0, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 1 8, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 3 6.
டூ டீச்சர் பொறுத்த வரைக்கும் 13 86 83 16 33 71. டூ டிஜிட்டில் ஏபிபிசிஎஸ்சியில் 08 78 01 73 06. ஃப்ரெண்ட்ஸ் வந்தீங்கன்னா இது வந்து 67 79 வந்து பவர் வச்சு வரக்கூடிய நம்பர் வச்சு 2 நம்பர் எடுத்திருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 124 நேற்று ரிசல்ட்டு 1 பவர் 6 2 பவர் 7 4 பவர் 9. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏபிசி பொறுத்த வரைக்கும் 713 086 813. ஏபிசியில் 316 783. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்போர்டு பொறுத்த வரைக்கும் 3 1 சப்போர்ட்டுக்கு 6 கொடுத்துருங்க. 6 என்பது பார்த்திங்கன்னா டிஏ பொறுத்த வரைக்கும் 9 6 0ங்கிறது உள்ளே பாஸ் ஆகக்கூடிய நம்பர்ஸ், அதனால் இந்த 6 கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நீங்கள் நம்ம கொடுக்குற நம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிசி போர்டில் எப்படி கிளாஸில் கூட எடுக்கிறோங்கிறத பார்த்து பிசி போர்டு ஏசி போர்டு கரெக்டாக ப்ளே பண்ணுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.